ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து ஃபிஷ் கறி செய்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைச்ச மீன். இங்கே வந்து பாறை மீன், அப்புறம் மெலட், வந்து மணலன்ற மீன் தான் கிடச்சிச்சு. ஒரு பீச்சில் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு தான் அந்த பீச் இருக்குது. பீச்சை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருக்க நேரம் ஒரு மீனர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ நான் வந்து வாங்கி அது விற்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் போய் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு மீன். இப்போ அவரும் எனக்கு கொடுத்தாரு மீனெல்லாம். ப்ரைஸ் வந்து 3500 ரூபான்னு சொன்னார். அதனால் எனக்கு குறைச்சி தான் தந்தார். அந்த மீன் நான் கொண்டாந்து புட்டு செஞ்சு காலை சாப்பாடு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான மீன் சுட்டி நல்லா இருந்துச்சு. இவர் வந்து மீனவர் வந்து இந்த மீன் வலை போட்டு தான் பிடிக்கிறாரு. உங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுமா இருந்தால், பீச்செல்லாம் பார்க்கணுமா இருந்தால் என்னோட இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலை நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த சேனல் பேர் வந்து மதர் நேச்சர் சீவியூன்னு அடிச்சிங்கன்னா அது வரும். இந்த பாருங்கள், இன்றைக்கி சமைச்ச மீன். உங்களுக்கு தேவையானதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அப்போ நாங்கள் வந்து மீன் பிடிக்க வந்திருந்தார் தானே. அப்போ நான் அங்கே போய்ட்டு அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டேன். எப்படி மீன் பிடிக்கிறது, என்ன மாதிரி, இந்த டைமில் மீன் பிடிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் மீன் வந்து கிடைக்கிறதே இல்லை. சொன்னால் காற்றெல்லாம் அதிகமாக இருக்கனால மீன் பிடிக்கிறதுக்கு போட்டெல்லாம் போகுதில்லை. அப்போ மீன் வந்து குறைவாக தான் கிடைக்கிது, விலையும் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் மீன் பால் கறி மாதிரி செஞ்சுருக்கிறேன் புட்டோட சாப்பிட்றதுக்கு. மற்ற பெரிய மீனெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி பேக் பண்ணி மாதிரி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அவங்க மீன் வலை வீசுறது, அவங்க பிடிச்சிட்டு வர்றது, மீனை ஒவ்வொன்றா வெளியே எடுக்கிறதுலாம் நல்லாயிருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும். உங்களுக்கு தேவையானதான் இந்த சேனலை போய் பாருங்கள். இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சோன்னு நல்லா கிரேவியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீனும் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மீன் கறிக்கு நான் தக்காளியும் கொரக்காவும் போட்டு தான் சமைச்சேன். மீன் கறிக்கு 2ஆம் பாலும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். மிச்சம் உரப்பு கறி இல்லாமல் புட்டோடு சாப்பிட்றதுனால கொஞ்சமாக உரப்பு போட்டு தான் சமைச்சிருக்கிறேன். என்ற ஒரு ஆசையாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மீன்களை தான் அவர் பிடிச்சி வச்சுருந்தார். இது வந்து பாறை உயிரோடு இருக்குது. இந்த பேக்கில் உள்ள மீன் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், அதாவது 1000 rupees. ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு மீன் வாங்குறேன்னு சொன்னால் 800 மாதிரி தான் இங்கே வருது வெள்ளவத்தியில். இது எனக்கு சீப்பாக கிடச்சிருக்கு பாருங்கள். 1000 rupeesக்கு இவ்வளோ மீன் கிடச்சிருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோவுக்கும் இந்த மீன் எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அவர் சப்போர்ட் பண்ணார் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. அது அவருக்கு எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லி இந்த மீனை வாங்க சொல்லிட்டாரு. இந்த மீன் வந்து 1800, 1800 ரூபா. இதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி தந்தது. இதில் வந்து பாறை மீன் இருக்குது, அப்புறம் மெலட் மீன் இருக்குது. இது வந்து மணலன்னு சொல்கிற மீன், மணலை